சூர்யா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லதான் இருக்கேன். இங்க சில பேர் தான் கண்டுக்கிறது கூட இல்ல. நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு தெரியுது சூர்யா. உண்மையாலுமே உங்களை தாங்க சொல்றேன். எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களால கண்டுக்கிறது கூட இல்ல. பொறுமையா பேசுங்க. அப்புறம் ஜோதி அம்மா வந்தாங்கன்னா என்னதான் சொல்லுவாங்க? பேசுறவங்கள சொன்னா பரவாயில்ல, உன்ன எதுக்கு சொல்ல போறாங்க? எப்படியும் நான் தான் பேசிட்டு இருப்பேன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்குதான் சொல்றேன், பொறுமையா பேசிட்டு இல்லாட்டினா அடி வாங்குவீங்க என்கிட்ட. ஆமா, என்ன யாருமே கோட்டு யாருமே போடவே இல்லை. அரைப்பைத்தியா நீயும் தான் போடல, நீயும் தான் கேட்கணும். அதான் கேட்டுட்டேன்ல, சொல்லு. யாருமே ஏன் கோட் போடல? எங்கடி நான் கோட்டை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு எப்படி நான் போடுறது? இவன் மறந்து வச்சுட்டு வருவா. கதிர நான் மட்டும் மறக்க மாட்டா, மித்தது எல்லாத்தையும் மறந்துடுவா. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தாண்டி. என்ன சொன்னதுல இருக்கட்டும், நீயே போட்டு வரல. நான் உன்னை பார்க்க வந்தேனா, நீ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். நாங்க அப்படியே ஓடி வந்துட்டேன்டி, கோட்டை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு. அப்ப மொத்தமா எல்லாம் இன்னைக்கு அடி வாங்க போறோம். ஆமா சூர்யா, கண்டிப்பா மொத்தமா எல்லாம் அடி வாங்க போறோம் இன்னைக்கு. நீ ஏன் சூர்யா கோட் போடலன்னு? கோட் இருக்கா, நான் போடல. ஏன் சூர்யானா? ஒரே கிளாஸ்ல இருந்துட்டு அண்ணன் கூப்பிடணுமா? அண்ணா உங்களை விட 1 இயர் சின்னது தானே, அதனால கூப்பிடுறதுல தப்பு இல்லைண்ணா. சரி கூப்பிடு. சரி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நான் பேக்குள்ள வச்சிருக்கேன், நீங்க யாருமே போடல, அதனாலதான் நானுமே போடல. எங்களுக்காக போடலையா சூர்யா? ஆமா, நீங்களும் யாரும் போடல, அதனாலதான் நானும் அப்படியே போடாம பேக்குள்ள வச்சுட்டேன். ஹாய், எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? தாரா, நீ தானே பேசிட்டு இருக்க. மேம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க மேம், நான் என்ன பண்றது? தெரியும்டா, அவங்க எல்லாம் பேசினாங்க, நீ சும்மா தான் உட்காந்துட்டு தான். எப்போதுமே எனக்கு தெரியும்டா. இதை பார்த்தா கலாய்க்கிற மாதிரி இருக்கே மேம். கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னா இல்ல மேம், உண்மையாலுமே கலாய்க்கிறாங்க தாரா. இப்படி பொசுக்குன்னு சொல்லிடலாமா கீதா? மேம் இப்படி சொன்னாலே அவளுக்கெல்லாம் ஒழுங்கா புரியாது மேம். அதுவும் கரெக்ட் கீதா, இப்படி சொன்னாலே அவளுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது. சரி, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? யாராவது எதாச்சும் குட் மார்னிங் சொன்னீங்களா? சாரி மேம், மறந்துட்டேன் மேம். குட் மார்னிங் மேம். நான் கேட்டுதான் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. விடுங்க மேம், கேட்டு சொன்னோம்ல மேம். சரி, 1 வீக் நல்லா என்ஜாய் பண்ணீங்க போல. ஆமா மேம், சூப்பரா என்ஜாய் பண்ண மேம். ஆமா மேம், நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஆனா 1 வீக் இல்ல மேம், அதுக்கும் மேல இருந்திருப்போம் போல. தெரியுது. எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க எல்லாம் போய் ஜாலியா இருந்திருக்கீங்க. விடுங்க மேம், அடுத்த டைம் கூட்டு போயிடலாம். என்னம்மா தாரா, வந்ததுல இருந்து என்ன பார்த்து பேசவே மாட்டேங்கிற? உங்களை பத்தி பேசலன்னா வளரிடுவேனம்மா. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கம்மா. தலையை தானே திருப்பணும், திருப்பி எல்லாம் விடுங்க. விட நீ அப்படியே திரும்பி பேசலாம். வேணா அங்கிட்டு வந்து நிக்கிறேன். நீ எல்லாம் திருப்பவே அடி யாரு? விடுங்கம்மா, இங்கதான் வந்து லட்சம் எடுக்க போறீங்க, அதனால தான் அப்படியே திரும்பி உட்காந்துட்டு இருக்கேன். சரி, ஏன் இன்னைக்கு யாருமே கோட் போடல? எல்லாரும் மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோமா? இல்லையே, காலையில சூர்யா போட்டுட்டு இருந்ததை பார்த்தனே. நீங்க வேற யாரையாவது பாத்துருப்பீங்கம்மா, விடுங்கம்மா. உன்தான் பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியும். கழட்டி பேக்குள்ள வச்சுட்டு தானே இவங்கள போடலது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. என்கிட்ட போய் சொல்லாமா சூர்யா? நீ கழட்டி பேக்குள்ள வச்சிருப்ப. எப்படிமா உங்ககிட்ட மட்டும் பொய்யே சொல்ல முடியல? கழட்டி பேக்குள்ள வச்சிட்டமா, இப்பதான் கழட்டி வச்சமா. எனக்கு தெரியாதா சூர்யா உன்னை பத்தி? போங்க மேம், உங்ககிட்ட பொய்யே சொல்ல முடியாது போல மேம். என்கிட்ட யாராவது போய் சொல்லலாமா? ஆமாமா, பிரின்சிபல் மாறிட்டாங்கன்னு சொன்னீங்க. யாருமா? இல்லடா, இன்னும் வரல. இன்னும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்கடா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. சரி, பிரின்சிபல் வந்தா எங்களை கூப்பிடுங்கம்மா, நாங்க பிரின்சிபலை பார்த்தே ஆகணும். பார்த்தே எல்லாம் என்ன பண்ண போறீங்க? எப்படிப்பட்ட பிரின்சிபல்னு பாக்கணும்லம்மா. நாங்க பார்த்தாலே போதுமே, அதனால நீங்க ஏன் பாக்குறீங்க? மேம் எங்களுக்கும் பார்த்தா தானே மேம் கொஞ்சம் தெரியும். ஒண்ணு அம்மான்னு சொல்லுங்க, இல்ல மேம்னு சொல்லுங்க, ரெண்டுத்தையும் கலந்து பேசிட்டு இருக்கீங்க. மேம் வாயில வரதுல அப்படியே அடிச்சு விட்டுட்டு இருக்கணும் மேம். விடுங்க மேம். பிரின்சிபல் வந்தாரு என்னதான் திட்டுவாரு. ஓகே மேம், இனிமே நீங்க திட்டு வாங்குவீங்களா? திட்டே வாங்க மாட்டீங்க மேம். அம்மா கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் சாரி கட்டிட்டு வந்திருக்க கௌசி? ஆரம்பிச்சிட்டீங்களா மேம் நீங்க? ஏன்டா சொல்லு டக்குன்னு, எதுக்கு சாரி கட்டிட்டு வந்திருக்க? நானும் பாக்குறேன், ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சாரி தான் கட்டிட்டு இருக்க, சுடிதார்ல பார்க்கவே இல்லையே. ஏதாவது ஊருக்கு போயிட்டு வரும்போது பேகி பிடிச்சிருச்சா? மேம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மேம். சாரி கட்டணும்னு தோணுச்சுன்னு கட்டினேன் மேம். நீ எல்லாம் அம்மா கட்ட சொன்னாலே கட்ட மாட்டீங்க. விடுங்க மேம், கட்டிட்டேன் மேம். கட்டணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால கட்டிட்டேன் மேம். சரி, சாரி கட்டினா சரி, விடுங்க. ஏன் மேம் சாரி கட்டினா தப்பா? இல்லடா, புதுசா கட்டி இருக்காளே அதான் கேட்டேன். நீங்க எப்ப மேம் சுடி போட போறீங்க? ஏன்டா நீ வேற சுடியெல்லாம் ட்ரை பண்றது இல்ல? ஏற்கனவே ஆதிரா சுடி கட்டு, சுடி போடுன்னு சொல்லிட்டு இருக்காடா. மேம் நீங்க வேணா மாமன் டாக்டரோட காம்போ வாங்கி போடுங்க மேம், நல்லா இருக்கும் மேம். தெரிஞ்ச தாரா, நீ தான் சொல்லி கொடுக்குறியோன்னு தோணுது தாராவுக்கு. தாராவே சொல்லி தருவாளா மேம்? சரி விடு, நீ தான் ஆதிராவுக்கு சொல்லி தரியோன்னு எனக்கு தோணுது. ஐயோ மேம், நான் ஏன் மேம் சொல்லி தர போறேன்? நான் தாமா சொல்லி கொடுத்தேன். அவளும் இப்படிதான் மாமன் டாக்டரோட காம்போ வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் நினைச்சேன் நீ அவளும் பேசுறீங்கன்ட்டு. மேம் ஏன் மேம் நீங்களும் ஒண்ணு போடுறது தப்பு இல்லையா? நல்லா இருக்கும் மேம், உங்களுக்கு நல்லா தாண்டா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணிடுவோம், விடு. ஹாய் மேம். என்ன பின்னாடி வந்து கத்துற? பயந்துட்டேன் மேம். நீங்க பயப்படலாமா மேம்? நீ அந்த காலேஜ் தானே, இங்க எதுக்கு வந்திருக்க? மேம் நான் இங்க வரக்கூடாதா மேம்? ரோஜா மேம் கூப்பிட்டாங்க மேம் உங்களை. ஓ
ரோஜா மேம் கூப்பிட்டாங்க காலையிலேயே சொன்னாங்க வர சொல்லி நான் தான் மறந்துட்டேன் மேம். நீங்க ஒரு ப்ரொஃபசர் தெரியுதா தெரியலையா மேம்? எனக்கு தெரியும் ஏன்டா அப்புறம் ஏன் மேம் இவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு ப்ரொஃபசர் மேம், இவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது மேம். வாய வளைக்க போற பாரு அம்மு. அவங்க எங்க கூட பேசிட்டு இருந்தா என்னடி உனக்கு? அதான் பாரு அம்மு, சரியான அம்மு. கிளாஸ்க்கு வந்து பேசாதனால இங்க வந்து எப்படி போட்டு கொடுக்குற பத்தியா? அதான் பாருங்க மேம், ஓவரா பண்றா மேம் அம்மு. இப்ப வர எது நாடு நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன், நீ தாண்டி ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏய் நான் என்ன பண்ணேன்? காலையில கேள்விப்பட்ட ஒருத்தவங்கள ரொம்ப விசாரிச்சுட்டு இருந்தீங்களாமா? நாங்க யாரும் விசாரிக்கலையே. நல்லா யோசி, காலையில நீ விசாரிக்கல. சரிடா நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன், ரோஜா மாய்க்கு போயிட்டு வந்துடுறேன். நீ இங்க இரு, நாங்க போனதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ போ. ஓகே மேம், நீங்க வந்ததுக்கு அப்புறமே போறேன். என்னாச்சு? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ நீங்க வேற சூர்யாடா, ஒரு பெரிய இதே நடந்துச்சுடா காலேஜுக்கு வாசல்ல. அப்படி என்ன நடந்துச்சு? ஐயோடா இருங்க நான் சொல்றேன். 2 பேரும் சொல்லாம வாயை மூடிட்டு இருங்க. நான் சொல்ல போறேன்ப்பா. சொன்னா சாயந்தரம் இங்கேயே விட்டுட்டு போயிடுவேண்டி. நீ விட்டுட்டு போ பரவாயில்ல. ஆனா நான் சூர்யா கிட்ட சொல்லியே ஆகுவேன். என்ன கௌசி சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? பண்ணீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க அந்த இடத்துல. ஐயோ சூர்யா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க போய் சொல்றாங்க. நாங்களாம் நீயா? தயவு செஞ்சு வாயை முடிக்கடி, மாடத்தை வாங்கி விட்டுறாதீங்கடி. என்ன கௌசி என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதனால சொல்ல மாட்டீங்க. ஐயோ சூர்யா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது சும்மா சின்ன விஷயம் தான். அதை போய் சொல்றேன்னு முடிச்சிட்டு இருக்கா. பரவாயில்ல சொல்லட்டும், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லட்டும். கொஞ்சம் தள்ளு சக்கடு. ஏண்டி என்னடி ஆச்சு? இவ்வளவு நேரம் உன் தலை திரும்பல, என்னாச்சு? தள்ளுடா தள்ளு, கீழே விழுத்துற வண்டியில தள்ளுடா. காமெடி பண்ணாத நவுரு. ஹாய் வினய். கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா, கண்மூடி தவம் இருப்பேன், சம்மதமா சம்மதமா, ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா, பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே சம்மதமா, பிரியாது வரும் ஒன்றை தர வேண்டும் சம்மதமா, இருந்தாலும் ஒன்றை சேரும். மேமுக்கு ஒரு மரியாதை கொடுத்து தலையை திருப்பல. இப்ப விடையாடா வந்தோடனே தலையை திருப்பி எந்திரிச்சு வர நிக்கிறடி. போதும் 2 பேரும் இங்கிட்டு பாருங்க, நாங்களும் இங்க நின்றுட்டு இருக்கோம். என்ன கேட்ட திரும்பி கேளு. உங்ககிட்ட எல்லாம் கேட்ட பத்தியா என்ன சொல்லணும்டி? மேமுக்கு மட்டும் மரியாதை தரலையா? இப்ப விடையாடா வந்தோடனே எந்திரிச்சு நிக்கிறடி. அதெல்லாம் பழக்க தோஷத்துல வந்துரும்டி. உனக்கு எப்படி விடையாடா வரான்னு தெரியாது, எப்படி என்ன தலை சொன்ன? அதெல்லாம் ஒரு ட்ரிக். நீ போடி. என்ன விடையாடா வாய மூடி நின்றுட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் இங்க பேசிட்டு இருக்கோம். சரி பேசுறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் அமைதியா இருக்கேன். யாரு நீங்களாடா? ஆமாண்டா, என்ன பார்த்தா தெரியலையா? சுத்தமா தெரியலடா. என்னடா என்ன நம்ப மாட்டீங்களா? சுத்தமா நம்ப மாட்டோம்டா. சரி என்னமோ பண்ணுங்க, நீங்க நம்பினாலும் சரி நம்மளனாலும் சரி. தாரா சரி எங்க என்னோட நோட் எடுத்துட்டு வந்தீங்க? எங்க நோட்டா? இவளா? ஏடா நீங்க வேற, அவளே சும்மா உங்களை பார்க்கணும்னு வந்திருப்பா. அப்படியா தாரா? நோட் வாங்க வரலையா நீ? நான் போய் நோட் வாங்க வருவேனா வினய்? நான் அந்த விஷயமா வரல, வேற ஒண்ணு கேட்கதான் வந்தேன். அப்புறம் எதுக்குடா அதை பத்தி கேட்டீங்க? எனக்கு தெரியுமே இவன் எதுக்கு வருவான்னு. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நைட்டு நீ எங்க இருப்ப? வீட்டுல தான் இருப்பேன், வேற எங்க இருப்பேன்? ஆனா வீட்டுல இருக்க மாட்டேன், அப்பப்போ பைத்தியம் முடிச்சு வெளியில ரோட்ல நடந்துட்டு இருப்பா. அங்க போறடி என்கிட்ட கௌசி. நீங்க சொல்லுங்க வினய், எதுக்கு கேட்டீங்க? இல்ல நைட்டோட பார்க்க வரணும், உங்க வீட்டுல இருப்பியா இல்ல கௌசி வீட்டுல இருப்பியான்னு கேட்டேன். நீங்க வந்து கால் பண்ணுங்க, நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன். ஏன் நீ ஒரு வீடுன்னு சொல்ல மாட்டியா? நான் ஏன் இப்போ போல? இல்ல வினய், நான் எப்போ எந்த வீட்டுல இருக்கணும்னு தோணுதோ அப்பதான் இருப்பேன். ஆனா முக்காவாசி கௌசி வீட்டுல தான் இருப்பேன். சரி இப்போ உன்னை பார்க்க எந்த வீட்டுக்கு வரணும்? நீங்க கௌசி வீட்டுக்கே வாங்க. எப்படி நீ சொல்ற அங்கதான் இருப்பேன்னு? உங்களுக்கு பதில் தானே வேணும், எப்படியா இருந்தா என்ன பண்ண போறீங்க? நீங்க கௌசி வீட்டுக்கு மட்டும் வாங்க. சரி நான் அங்க வந்துட்டு கால் பண்றேன். நீங்க எதுக்கு வரைக்கும் தெரிய வேண்டாம், நீங்க போயிட்டு கூப்பிடுங்க, நான் சொல்றேன். சரி நான் போயிட்டு கூப்பிடுறேன், யார்ட்டையும் சொல்லிடாத. அதான் நீங்க வரீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன? பரவாயில்ல இருக்கட்டும், நீ யார்ட்டையும் சொல்லாத. சரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டா போங்க. சரி நீ ஓட்ட பைய வச்சுட்டு கம்மாடு ஏதாவது வளரி விட்டுறாத. அவளுக்கு மட்டும் தான் சொல்லுவீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லடா, உங்களுக்கும் சொல்றேன். சரி நீங்க போயிட்டு வாங்க வினய், பாய். சரி நீ பாய். இதை பார்க்க வரதா இருந்தா கேன்டீனுக்கு வா, ஓகேவா? சரி நான் பார்க்க வரேன். ஆமா எதுக்கு இப்ப வந்து வினய் என்ன பார்க்க வந்தாரு? பார்க்கணும்னு தனிருக்கு வந்திருப்பாரு. அவரு வேற என்னமோ சொன்னாரு. விடேடி கேள்வி கேட்டுட்டே இருப்ப நீ. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒளிவு மறைவு இருக்கலாம் பாடி. அதெல்லாம் நாளைக்கு சொல்றேன் விடு. ஏதோ சொல்ற ஃப்ரெண்டு நம்பரேண்டி, அதெல்லாம் நம்படி உண்மையை தாண்டி சொல்றேன். எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. வாய்ப்புடு ஏதோ பிளான் போடுறீங்க என்னன்னு தெரியல. அதுவாடி அம்மாவோட காதல சேர்த்து வைக்கலான்னு இருக்கோண்டி. அம்மா லவ் பண்றாளா? என்னடி இது கூட தெரியாத உனக்கு? தெரியும் டி, ஆனா அவ வெளியிலயே சொல்லலையே. நீ வேற அவ போய் சொல்லிட்டு இருக்கா. அரே அவ போய் சொல்றா. ஆமா வாய முடிட்டு. சரி விடு அப்புறமா சொல்லிக்கலாம். சரி ஏதோ ஃப்ரெண்டுங்கிறீங்க, அப்புறமா சொல்றீங்க நம்புறேன். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்,
அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க வச்சான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கோல் பொழிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. டைம் ஆயிடுச்சு. 3 மணிக்கு தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 3 மணிக்கு தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க. காலையிலேருந்து அப்பயும் 2 நிமிஷம் வச்சு தான் எடுத்தாங்க. கண்ணிலேருந்து வேற தண்ணியா வந்துட்டு இருந்துச்சு. பார்க்க முடியல, கண்ணெல்லாம் எரிச்சல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எல்லாத்துக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 30 செகண்ட்ஸ் வரும்னு சொன்னா நான் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். இருமல் வேற இடையில வந்துட்டு இருந்தனால கொஞ்சம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு என்னால் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே தொண்டை கட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்னால் பேசக்கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் 15 நிமிஷம் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.